ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று நாம் பார்க்க போது உதயகால ஸ்லோகம். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் துயிலெழுந்ததும் நம் மனதில் வரும் முதல் நினைவு நல்லதாக இருந்தால் அன்று நாள் முழுவதும் நன்மையே நடக்கும். முற்காலத்தில் அதிகாலையில் எழுந்து நீராடி இந்த அருமையான துதியை சொல்லியவாறே அன்றைய வேலைகளை துவங்குவார்கள். அதனாலேயே இதற்கு உதயகால ஸ்லோகம் என்று பெயர். நாமும் விடியற்காலையில் துயிலெழுந்து நீராடி நம் பாரத புண்ணிய பூமியின் தெய்வங்களையும் மகான்களையும் கற்பு கரசிகளையும் ரிஷிகளையும் தியானிக்கும் அற்புதமான இந்த ஸ்லோகத்தை சொன்னால் நமது பாபங்கள் தொலையும், மனமும் நினைவுகளும் புனிதமடையும், சொல்லனாத ஆற்றல் நமக்குள் பிறந்து நாம் செய்யும் காரியங்களும் வெற்றியடையும், தூய்மையான உணர்வுகளால் சகல பாக்கியங்களும் நம்மை தேடி வரும். இதை தொடர்ந்து சொல்லும் போது நமக்கு மனப்பாடம் ஆகிவிடும், அல்லது இதை படித்து மனப்பாடம் செய்து பின் இதை சொல்லிக்கொண்டு வேலைகளை செய்யலாம். வேறு ஸ்லோகம் சொல்ல முடியாதோரும் இந்த ஒரு ஸ்லோகம் சொல்லியே அனைத்து ஸ்லோக பலனையும் பெற்றிடலாம். அனைவரும் தினமும் இந்த உதயகால ஸ்லோகம் சொல்ல முயற்சி செய்வோம். ஸ்லோகத்தை பார்க்கலாம். உதயகால ஸ்லோகம். ஆதி கணபதி ஆறுமுகரை அம்பிகை மணவாளரை கால பைரவர் நந்திகேஸ்வரர் வீரபத்ர தட்சிணாமூர்த்தியை தியானித்தெழுந்தேன். ஆதி கணபதி ஆறுமுகரை அம்பிகை மணவாளரை கால பைரவர் நந்திகேஸ்வரர் வீரபத்ர தட்சிணாமூர்த்தியை தியானித்தெழுந்தேன். சேஷகிரிவளர் வெங்கடேஸ்வரை திருமகள் அலர்மேலுவை தேவி சரஸ்வதி சதுர்முக பிரம்மா ஸ்ரீ பூமி தேவி அம்மனை பிராணதாரமாக விளங்கிடும் பரிபூரண காவேரி அம்மனை ஆதி கங்கையை 66 கோடி அகில புவனத்தின் தீர்த்தத்தை மத்ஸ்ய கூர்மவராக நரசிம்ஹ வாமனாவதார மூர்த்தியை வீர பரசுராம பலபத்ர ஸ்ரீராம கிருஷ்ண பௌத்தரை ஸ்ரீஹரி திருமார்பில் விளங்கிடும் ஸ்ரீ துளசி மகாதேவியை ஜனக திருமகள் பிராணநாதரை ஸ்ரீ பரத லக்ஷ்மண சத்ருக்னரை ஆதிசக்தியை லக்ஷ்மி சரஸ்வதி சாவித்ரி காயத்ரி அம்மனை அகலி திரௌபதை சீதை தாரை மண்டோதரி 5 பேர்களை தேவகி குந்தி சுபத்ரை ருக்மணி சப்த ரிஷிகள் தேவியை தசரதர் தேவி கௌசல்யுடன் சிறந்த உத்தமிமார்களை அபிராமியுடன் சுரகன்யரை ஐராவதம் உச்சை ஸ்ரவம் அருமையான காமதேனுவை அடர்ந்த கற்பக சோலையை அஷ்டதிக் பாலகர் அவர்கள் தேவியை அஷ்டவசு அஷ்டகஜங்களை சித்தர் கிண்ணர் கிம்புருடரை சிறந்த வித்யாதரர்களை வசிஷ்டர் வாமதேவர் கஷ்யபர் அகஸ்தியர் அத்ரி ஆங்கீரச புலஸ்தியர் கிருது புலஸ்கர் முதலான தவசிலாக்கிய மகான்களை வேதவியாசரை மார்க்கண்டேயரை வீணாகான நாரதரை சூதர் சௌனகர் துர்வாச முனி ஜடபரதர் ஜடத்காருவை மதங்க மாமுனி ரிஷ்ய சிருங்கரை மகரிஷி சரபங்கரை வைஷம்பாயன சுமந்து ஜெய்மணி பைலவர் ஜாபாலியை கபில ரிஷியுடன் தத்தாத்ரேயரை கட்கி பரத்வாஜரை ஹயக்ரீவ பிரஹஸ்பதி குரு ஆதிசங்கராச்சாரியை பத்மபாதரை அஷ்டகோணரை புகழ்பெற்ற ராமானுஜரை சீதலாச்சாரி கோவிந்தரை சிறந்த மத்வாச்சாரியை அகில புவனத்தை காத்து ரட்சிக்கும் அஷ்டலக்ஷ்மிநாதரை அனுமார் பெரிய திருவடியுடன் ஆழ்வார்கள் 12 பரமபக்தனாம் ருக்மாங்கதன் துருவன் பக்தன் பிரகலாதனை பக்தி செய்திட்ட குச்சேலர் அம்பரீஷன் பீஷ்மர் விதுரர் பாஞ்சாலியை
ஆதிமூலத்தை கூவி அழைத்திட்ட அறிவு மிகுந்த கஜேந்திரனை அரணை துதி செய்த பாணராவண பிருங்கி சண்டிகேஷ பக்தரை அப்பர் சுந்தரர் ஞான சம்பந்தர் 63 தங்களை ஜெயதேவருடன் துளசிதாசரை ஹரி சிறந்த பக்திமான்களை பக்தர் குழாங்களை பகவான் மூவரை பாரிலுள்ள புண்ணிய நதிகளை ஏற்றித் தொழுதேன் ஹிருதய சுத்தியுடன் போற்றி புகழ் பாடினேன். பக்தர் குழாங்களை பகவான் மூவரை பாரில் உள்ள புண்ணிய நதிகளை ஏற்றி தொழுதேன் ஹிருதய சுத்தியுடன் போற்றி புகழ் பாடினேன். உதய காலத்தில் உள்ளம் தெளிந்து ஹிருதயத்தில் பரதேவியின் பாத கமலத்தை தியானம் பண்ணியே பவ கடந்தேறினேன். உதய காலத்தில் உள்ளம் தெளிந்த ஹிருதயத்தில் பரதேவியின் பாத கமலத்தை தியானம் பண்ணியே பவ கடந்தேறினேன். பாத கமலத்தை தியானம் பண்ணியே பவ கடந்தேறினேன். தியானித்தெழுந்தேன் பவ கடந்தேறினேன். தியானித்தெழுந்தேன். இந்த ஸ்லோகம் சொல்லி சூரிய நமஸ்காரம் செய்வர் பலர். முன்பெல்லாம் அதிகாலை 4 மணிக்கு எழுந்தவுடன் காலை கடன் முடித்து சூரிய உதயமாகும் நாழிகையில் இந்த ஸ்லோகத்தை சொல்லி இருக்கிறார்கள். புராண இத்திகாச விஷயங்கள் அனைத்துமே வருவதாலும் இதை படைத்தவர் பிரபஞ்சம் முழுமைக்கான ஒரு தியானமும் நன்றி அறிவித்தலும் இருப்பதாலும் மிகவும் அற்புதமான ஸ்லோகம் என்பதால் இதை இங்கு பகிர்ந்துள்ளேன். எத்தனை கடவுள், முனிவர், தேவர், கிண்ணரர், கிம்புருடர், கந்தர்வர், வித்யாதரர், மகான்களை, ஆழ்வார்களை, நாயன்மார்களை, நதிகளை, பகவான் மூவரை பாடினாலும் முடிவில் உள்ளம் தெளிந்த பரதேவியின் பாத கமலம் பற்றி பவகடன் தேறி தியானித்தெழுவதால் மிக சிறப்பானதாகிறது இந்த உதயகால ஸ்லோகம். மிகவும் அற்புதமானதொரு ஸ்லோகம். அனைவரும் காலையில் எழுந்து இந்த ஸ்லோகத்தை சொல்லிக்கொண்டே தங்களது வேலையை செய்யும் போது இறையருளாலும் குரு அருளாலும் பிரபஞ்சத்திலிருந்து கிடைக்கும் அற்புத ஆற்றலாலும் அன்றைய தினம் முழுவதும் எந்த தடங்கல்களும் ஏற்படாமல் இருக்கும். அனைவரும் இதை பாராயணம் செய்து பலன் பெற முயற்சிக்கலாம். அடுத்த பதிவில் வேறொரு விஷயத்துடன் சந்திக்கலாம். நல்லதே நடக்கும். நமஸ்காரம்.